ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காரசாரமான க்ரீமி டெக்ஸ்சரில் ரொம்பவே டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பூரி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ், வெரைட்டி ரைஸ் கூடலாம் ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பைசியான பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனோன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறணும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிடுவோங்க. நான் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, அதாவது வெந்தயக்கீரையோட இலையை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக மல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டாலும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலே மசாலாவோட பச்சை வாசனை குறையிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறணும். 1 நிமிஷத்துலேயே அதோட பச்சை வாசனைலாம் போயிடும். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பன்னீர் ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கிறணும். ரொம்ப நேரம் கிளறி விட்டிங்கன்னா பன்னீர் ஹார்டாகி ரப்பர் போல் வந்துடுங்க. ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். பேனில் இருக்கிற ஹீட்லேயே வச்சுருக்க கூடாதுங்க. இப்படி எடுக்கும்போது பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு, நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பெரிய சைஸ் தக்காளியில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன சைஸாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நல்ல கலர் கிடைக்குங்க. காரம் ரொம்பவே குறைவாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் சீரக பொடியும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. 5லேருந்து 6 வத்தல் மிளகாயை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறணுங்க. 8லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் மிளகா வத்தல் மாதிரி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம். மிளகா ஊற வச்ச தண்ணியிலே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி வந்துடுங்க. இந்த மசாலாவை திரும்பவும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். இதோட தண்ணி வதங்கி வத்துறதுக்கு ரொம்ப நேரம் கேஸ் செலவழியுங்க. அதனால தான் அதிக தண்ணி சேர்க்க வேணான்னு சொல்கிறேன். பன்னீர் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு திரும்பவும் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறலாங்க. 2 கியூப் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறோம். 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகி சீரகம் வெடித்து வந்தோன்னே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. கூடவே 3 வத்தல் மிளகாயை கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். காரமாலாம் இருக்காதுங்க. இதிலேருந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நமக்கு பன்னீரோட கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கிறணுங்க. இது நல்லா வதங்கி வரணும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே இதோட கலர்லாம் மாறி நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்துடுங்க. இப்போது சின்ன சைஸில் இருக்க 10 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் பூண்டு இருந்துச்சுன்னா 6 பல் சேர்த்துக்கோங்க. சரியான அளவாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்க்க வேணாங்க. இதே மாதிரி பூண்டை மட்டும் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம பன்னீர் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த பூண்டு ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேணாங்க. லேசாக ஹீட் ஆனால் போதும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தக்காளியை வதக்காம தான் அரைச்சிருக்கோம். அதனால 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுறணும். இந்த மசாலாவில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால நல்ல ஃப்ளேவரும் திக்னஸும் கிடைக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி பன்னீர் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம்.
உங்களோட கிரேவிக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவுக்கு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். கண்டிப்பாக நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிஸ் பண்ணிடாமல் சேர்த்துருங்க. நம்ம சேர்த்த தக்காளி, முந்திரி, மிளகாயோட பச்சை வாசனைலாம் போயிட்டு பட்டர் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் கிரேவிக்கு மேலே பிரிஞ்சு வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கிடுவோம். இந்த மசாலாவை 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்துருக்க பட்டர் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல காரசாரமான பன்னீர் கிரேவி கிடச்சிருச்சு. நம்ம சேர்க்குற பன்னீர் ஹார்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 டிப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பன்னீரை கட் பண்ண உடனே 5 நிமிஷத்துக்கு சுடுதண்ணியில் வச்சுருக்கணும். அடுத்தது ரொம்ப நேரம் மசாலாவில் வேக வைக்கக்கூடாது. இந்த 2 டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பன்னீர் ரெசிபி செஞ்சாலும் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாகவும் ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாகவும் பன்னீர் கிடைக்கும். சப்பாத்தி, பூரிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சோறு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.